ஒரு காணொலியில் நம்ம 2025வது வருடத்தில் இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்சிருந்த பலரோட கனவுகளாக இருந்த நிறைய கோப்பைகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வருடம் வென்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கனவுகள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைவேற போகுது. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குறி. வெற்றி அப்படின்ற வார்த்தை சிறுக்கா இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு வெற்றின்ற வார்த்தையை பெறுறதுக்கு மனிதகுலம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்குன்னே சொல்லணும். கேமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நிறைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, வெற்றின்ற 3 எழுத்து பெறுறதுக்காக நிறைய இழந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மன வேதனைகளை சம்பாதிச்சிருந்திருப்பாங்க. மட்டும் இல்லாமல் நிறைய மன அழுத்தங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வெற்றி அடைவதற்காக நிறைய பேர் சம்பாதிச்சிருந்திருப்பாங்க. சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வெற்றி 2 வருடத்தில் கிடைக்கலாம், சிலருக்கு 2 வருடத்துக்கு 3 வருடத்தில் கிடைக்கலாம், சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா 28-30 வருஷத்துல கூட கிடைக்கலாம். வெற்றிக்காக அவங்க போடுற அந்த ஹார்ட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே குறையாம இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் தான் மேக்ஸிமம் அவங்களோட ஈர்ப்பு இருக்கும். சிலர் பார்த்தோம் அப்படின்னா சிலர் ஸ்போர்ட்ஸில் சிலருக்கு ஈர்ப்பு இருக்கலாம். இந்தியானா நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரிக்கெட் இருக்க கிரேஸ் மாதிரி வேறு எந்த ஸ்போர்ட்ஸுமே கிரேஸ் இல்லைன்னு தான் இருக்கு சொல்லணும். இருக்கும், ஆனால் கம்மியான நிலையில் தான் இருக்கும். கம்மியான கிரேஸில் இருந்த மேட்ச்சு கூட பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு வெற்றி மூலயமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நம்மளே பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக் ஆரம்பித்த புதுசில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா மெடல் ஜெயிக்க போதும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் போகும்போதும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டிருந்தோம். இந்த மாதிரி விளையாண்டாங்க, எப்படி ஜெயிச்சாங்கன்றது. அப்படி சில மேட்ச்சில் சில்வரு, பிரான்ஸு, கோல்டுன்னு வாங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மேட்சை ஃபாலோ பண்ணிடலாம் கூட அந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்படிலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கான்ற மாதிரியான நினைவுகள் நம்மளுக்கு வரும். நம்மளே பார்த்தோம்னா கூட ஏர் ரைஃபிளில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு இந்த ஒலிம்பிக்கை பார்த்த பின்னாடி அதுக்கப்புறமா போட்டிங்கு, ஆர்ச்சரின்ற மாதிரி நிறைய கேம்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஒலிம்பிக்கில் தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லணும். ஒரு வகையில் அது நம்மளுக்கு வீடியோ போட உதவுனாலும் சரி, இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்கெல்லாம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணுன்ற மாதிரியான மனதில் ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா மக்களை இணைக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் சோகத்தில் இருக்க மக்கள் சிறிது ஆறுதல்களையும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா 1983 வேர்ல்டு கப் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நிறைய கலவரங்கள் போய்கிட்டு இருந்து நிறைய இன்ஸ்டபிலிட்டி இருந்ததுனாலையும் ஒரு 1983 கிரிக்கெட் பப்ளிஷ் பண்ணும்போது அது எல்லாமே மறந்து இந்தியர்களை ஒன்றிணைந்தாங்கன்ற மாதிரி கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த 1983 படத்துலையும் பார்த்துருப்போம். இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா மல்டி நேஷனலாக ஒன்று சேர்க்குன்ற மாதிரி சொல்லணும். அப்படி மல்டி நேஷனலாக ஒன்று சேர்த்த ஒரு இதில் பெருமை பெரியது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஐபிஎல்லுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் தனித்தனியாக அவங்க ஒரு நாட்டுக்கு ஆடினாங்க. அந்த ஐபிஎல்னு ஒரு ஃபார்மெட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு பிளேயரை பிக் பண்ணி ஒரு டீமுக்குள்ளே வைக்கும்போது தான் அவங்களோட ரேப்போ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிளேயர்களையும் பார்த்தோம் அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ரைவலியை மறந்து பிரதர்ஹுட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருந்ததுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஊரிலேயே பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு ஆஸ்திரேலியன்ஸுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். இதெல்லாம் முதல் செப்பரேட்டாக சிலருக்கு இருந்தது. ஆனால் அந்த ஐபிஎல்லுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வெளிநாட்டு பிளேயர்களுக்கு மேலே நம்மளால கிரேஸ் இருந்ததுனால ஒவ்வொருத்தையும் நம்ம உற்று நோக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தனி ஒரு ஃபாலோவர்ஸாகவும் வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஐபிஎல் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா பிற லீகுகள் உண்டாச்சு. இந்த பிற லீகுகள் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஐபிஎல் மாதிரி, அமெரிக்காவில் ஒரு எம்எல்சி, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஏசியா T20, அது மட்டும் இல்லாமல் கரீபியன் பிரீமியர் லீக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆதர்ச நாயகர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆதர்ச டீமுகளை ஃபாலோ பண்ணிய சில நேஷனல்ஸோட நிறைய பேருக்கு கிரிக்கெட் நாலேஜ் பார்த்தோம் வேர்ல்டு வைடாக விரியவும் நிறைய உதவி பண்ணுச்சுன்னு சொல்லணும் இந்த ஒரு லீக்ஸ் எல்லாம். இந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெற்றிகள்னாலையும் சரி, அதோட சந்தோஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வருடம் எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஒரு வருடத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஒரு ஐசிசி வேர்ல்டு கப் கூட ஜெயிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் போயிட்டு நம்ம தோற்று வந்துகிட்டு இருந்தோன்ற மாதிரி இருந்தது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 2023 ஹோமில் நம்ம வேர்ல்டு கப்பை தோற்று இருந்தோம் ஆஸ்திரேலியா கூட. அதுக்கு முன்னாடி நடந்த 2 WTC ஃபைனலும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் வரைக்குமே போய் தோற்று இருந்தோம். இது ஒரு தோல்விகள் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை ரொம்பவுமே ஃபெல் டவுன் பண்ணி இருந்தது. என்னடா ஒரு கப்பு கூட ஜெயிக்க முடியல 2013 அப்புறமான்ற மாதிரி இந்த ஒரு நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிச்சு. 2024 வருடத்தில் T20 வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிருந்தோம். இதை தொடர்ந்து 2025 வருடத்தோட ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு அப்புறமா இந்தியா அவங்களோட 3வது சாம்பியன்ஷிப்பையே ஜெயிச்சிருந்தது. இந்த ஒரு வெற்றி மூலயமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மேலே இருந்த இந்த ஜிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருந்தது. அதற்கப்புறமா பார்த்தோம்னாலே அடுத்து நடக்க இருக்க 2026 நடக்க இருக்க T20 வேர்ல்டு கப்புமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட T20 டீம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யாராக இருந்தாலும் சந்திப்போன்ற மாதிரியான ஒரு ஃபார்மில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த 2026 இந்த கப் நம்மளுக்கு தான் வரும். ஏன்னா ஸ்ரீலங்கா ஒட்டி தான் நம்ம விளையாட போகிறோம். மேக்ஸிமம் நம்மளோட கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அதில் நம்ம ஜெயிப்போமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான். அப்படி பல நாள் எதிர்பார்ப்பு, பல நாள் வெயிட்டிங்களுக்கு அப்புறமா ஜெயிச்ச ஒரு கப்பு தான் பார்த்தோம்னா ஐபிஎல்ல RCB ஜெயிச்சது.
கிட்டத்தட்ட 18 வருடங்களா ஒரு கப்புக்காக ஒரு டீம் ஏங்கி இருந்தது அப்படின்னா அது ஆர்சிபியே சொல்லலாம். அது ஃபைனல் விளையாண்ட பிபிகேஎஸ் சொல்லலாம். பிபிகேஎஸ் இந்த 18 வருஷம் எப்படி பாதிச்சது என்னமோ தெரியாது. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே இந்த 18 வருடம் பாதிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட ஹேஷ்டாகே பார்த்தோம் அப்படின்னா ஈசாலா கப் நமதேன்ட்டு. இந்த ஈசாலா கப் நமதேன்றது ஒழிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஆகியிருந்திருக்கு. முன்னாடி என்னதான் அவங்க உமன்ஸ் ஐபிஎல்ல கப்பு ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த ஒரு மென்ஸ் ஃபார்மேட்டில் கப்பு ஜெயிக்க முடியலன்னு 18 வருட கனவுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 2025 தான் பார்த்தோம் அது நிறைவும் ஆயிருந்தது. இந்த ஒரு 2025 ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஐபிஎல்லாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா இப்போ வரைக்கும் நடந்த 18 வருட ஐபிஎல்லையே இந்த ஒரு வருடங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கப்பு ஜெயிச்ச டீம் ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சொதப்பல ஆடி இருந்தாங்கன்னு சொன்னோம். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 18வது சீசனில் கடைசி இடத்துல முடிச்சிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் நிறைய ஹோப் கொடுத்துருந்தாலும் கூட எலிமினேட்டர் 2ல பிபிகேஎஸோட வெற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எம்ஐ ஃபேன்ஸையும் பாதிச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 200களுக்கு மேலே ரன் அடிச்சு ஒரு வாட்டி கூட எம்ஐ தோத்ததே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஜிங்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா 2025வது வருடம் பார்த்தோம் அப்படின்னா உடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருந்தாரு நாங்கள் பேட்டியில் தான் தோத்துருந்தோம் வார தோக்கல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலே ஆனால் அந்த ஒரு பிபிகேஎஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஜெயின்ஸாக இருந்த மும்பையை எலிமினேட்டர் 2ல தோக்கடிச்சு ஃபைனலில் போய் ஆர்சிபியை பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபி இந்த ஒரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜெயிச்சு டேரெக்டாக ஃபைனலும் போயிருந்தாங்க. இந்த ஒரு ஃபைனல் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டீமுக்கும் அவங்களோட ஜிங்ஸ் உடைய இருக்குது. 18 வருடங்களான கனவுகள் 17 வருடங்களான கனவுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் முடிய இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு கனவை பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. 17 வருட தோல்விக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 18வது வருடத்தில் அவங்க ஜெயிச்சு இருந்தாங்க. இப்படி இந்த ஒரு வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா 2025வது வருடம் ஃபுட்பால் ஃபேன்ஸுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான வருடமாக இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2025வது வருடம் உங்களால் மறக்க முடியாத வருடமாக இருந்துச்சுன்னே சொல்லணும். யுஇஎஃப்ஏவோட நேஷனல் லீகோட ஃபைனல் பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகல் ஸ்பெயினோட ஆடி இருந்தாங்க. இந்த ஸ்பெயினோட ஆடின மேட்ச்ல 2-2 கோல் கணக்கோட ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு ஒரு இன்ஜுரினால பார்த்தோம் அப்படின்னா வெளியே போயிருந்தாரு. அதுக்கப்புறமா நடந்த பெனல்டி ஷூட் அவுட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயினை போர்ச்சுகல் பார்த்தோம் அப்படின்னா பெனல்டி ஷூட் அவுட்ல பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகல் 5 ஸ்பெயின் 3 அடிச்சு அவங்க தோத்து இருந்தாங்க. மூலியமா பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ யுஇஎஃப்ஏவோட கப்பை பார்த்தோம் அப்படின்னா 2019க்கு அப்புறமா 6 வருடங்கள் கழிச்சு 2025 ஆண்டுல தான் பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகலுக்காக இந்த ஒரு கப்பையுமே வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி இந்தியன் ஃபேன்ஸுக்கு என்னதான் எல்லா கப்பும் வாங்கியிருந்தாலும் கூட நம்மளால் அந்த ஒரு வேர்ல்டு கப் வாங்க முடியலன்னு இயக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ஸுக்குமே இருக்குது. ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட வாழ்க்கையில் நிறைய கப்புகள் ஜெயிச்சிருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு ஃபீஃபா கப்பு இல்லைன்றது கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஏக்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஏக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2026ல் ஃபுல்ஃபில் ஆகாதான் நம்ம பார்க்கணும். இப்படி பல நாடுகளுக்கு பல ஏக்கம் இருந்தாலும் கூட கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் போயிடும். ஆனால் கப்பு ஜெயிக்குமான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. வரைக்கும் நடந்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹார்ட் பிரேக் கொண்ட ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இருந்த காலத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களால ஃபைனல் வரைக்கும் போகும் கப் அடிக்க முடியாது, இல்லைனா செமிஃபைனல் வரைக்கும் போவாங்க வெளியே வந்துடுவாங்க. உதாரணமாக 2024 நடந்த T20 வேர்ல்டு கப்பே பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் வரைக்குமே போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலான மனநிலைமையில தான் இருந்தாங்க. எப்படியாச்சும் கப்பா ஜெயிச்சிடணுன்ற மாதிரி இந்தியாவுக்கு என்னதான் அது 12 வருட கனவுகளாக இருந்தாலும் கூட அது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26-27 வருட கனவாக இருந்ததுன்னு சொல்லணும் ஒரு ஐசிசி டிராஃபி அடிக்க. சவுத் ஆப்பிரிக்கா கடைசி அப்போ ஐசிசி டிராஃபி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1998ல் பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிருக்காங்க ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த ஜிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போகவே இல்லை தான் சொல்லணும். அல்டிமேட் சோக்கர்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் தான் சொல்லுவாங்க. அதான் காலிஸு, கிப்ஸு, ஏபிடி வில்லியர்ஸ்ன்ட்டு பெரிய பெரிய ஆள்கள் இருந்தாலும் கூட ஸ்டெயின் பொல்லாக்கள் இருந்தாலும் கூட அவரோட அந்த வெற்றி இழப்பு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நிறைய இருந்ததுன்னு சொல்லணும். ஃபைனல் வரைக்கும் போய் அவங்களால கப் எடுக்க முடியாதுன்ற மாதிரி அந்த ஒரு நிலைமை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மாற இருக்கு. அந்த WTC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரை இந்த ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் பேட் கமின்ஸ் கேப்டன் ஆகி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் கூட தோத்து போகல. அவங்க மட்டும் இல்லாமல் டெம்பா போவோமா கேப்டன்ஷிப் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு கூட தோக்கலன்ற மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கும். சில இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நான் கொஞ்சம் தேடி எடுத்து பார்த்தேன். ஏதாச்சும் தவறு இருந்தது அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க.
அப்படி இந்த 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா WTCயோட ஃபைனலை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2வது WTC ஃபைனல், சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் WTC ஃபைனல். ஒரு WTC ஃபைனல் ஆரம்பிச்சும் போதே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போய்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. பவுலிங்கை தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட 200க்குள்ளேயே நம்ம அவங்க சுருட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆன சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தோம் அப்படின்னா கம்மியான ரன்கள் 170 150 நம்ம ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2வது இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்ச ஆஸ்திரேலியா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல விக்கெட்டுகளை இழந்திருந்தாலும் கூட கடைசி பார்ட்னர்ஷிப்பாக இருந்த ஜோஸ் ஹெட்சல்வுட்டும் ஸ்டார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா 280 வருமானது நிலையில இருந்து 282 வரைக்குமே கொண்டு போயிருந்தாங்க டோட்டலை. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எய்டன் மார்க்ரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விக்கெட்டை எடுத்திருந்தது கடைசி ஃபைனல் விக்கெட். அதுக்கப்புறம் 282 ரன்கள் அடிச்சா சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பெற்றுவாங்கன்ற மாதிரி இருந்தாங்க. இதை பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, 288 ரன்ன்றது ஆஸ்திரேலியா நல்லா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் சவுத் ஆஃப்ரிக்கா எட்ஜ் எடுத்திருந்தாலும் மட்டும்தான் அதில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே உறுதின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வாக்கு என்னவோ பார்த்தோம் அப்படின்னா முதல் 2 விக்கெட் வரைக்கும் பழிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ஈடன் மார்க்கரமோ டெம்பா பவுமாவோ செஞ்ச சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை ரொம்பவுமே குழப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் ஜோஸ் ஹேசல்வுட் அங்கேருந்து மிச்சல் ஸ்டார்க்கெல்லாம் பால் போட்டிருந்தாலும் கூட எந்தெந்த பால் ஆடணும், எந்தெந்த பாலை லீவ் பண்ணி விளையாடணுன்ற மாதிரி நல்லா கால்குலேட்டிவ் ஆனவங்களோட மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஸ்டெடி ஆக்குச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 72 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்திருந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா டெம்பா கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாரு ஸ்மித். அந்த கேட்ச் மிஸ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெருசுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் 69 ரன் மட்டுமே மிச்சம் இருக்கு. இது ஒரு கேட்ச் மிஸ் இவ்வளவு பெரிய காஸ்ட்லி மிஸ் ஆயிருக்குன்னு இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நிதானமான ஈடன் மார்க்ரமும் டெம்பா பவுமாவும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. இல்லை ஈடன் மார்க்ரம் பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுரியை போட்டிருந்தாரு. டெம்பா பவுமா பார்த்தோம் அப்படின்னா 60 ரன்கள் கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஒருவேளை அந்த மேட்ச் நேரத்தையும் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அது என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அந்த 69 ரன்னை இன்னைக்கு சேஸ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26-27 வருடங்களுக்கு அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா தங்களோட 2வது ICC டிராஃபியை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது டெஸ்ட் மேஸை பார்த்தோம் அப்படின்னா 13 வருடங்களுக்கு அப்புறமா வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த 66 ரன்னுன்றது ஈஸியாக இருக்குமா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா இதுலேயும் கஷ்டம் கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ், ஜோஸ் ஹேசல்வுட் இவங்க சேர்ந்திருந்த ட்ரியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ICC டோர்னமெண்ட்டோட ஃபைனலும் தோற்று போகலான்ற மாதிரி அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு பார்த்தா இன்னைக்கு உடையுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கப்புறமா மேஜர் கிரிக்கெட் லீக் டோர்னமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது. அதில் 2வது மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா MI நியூயார்க்குக்கும் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிஞ்சிருந்தது. இல்லை டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. என்னதான் இல்லை TSK 3 ரன்ல ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த கிரண் பொலாடுன்ற ஒரு மனிதன் பார்த்தோம் அப்படின்னா இன்ன வரைக்குமே இந்த சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸிக்கு பார்த்தோம் அப்படின்னா மரண பயத்தை காட்டினாருன்னு தான் சொல்லணும். டேரல் மிச்சல் போட்ட அந்த ஓவரோட முதல் 4 பால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ஈஸி சிங்கிள் எடுக்க போய் ஒரு ரன் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லணும். இதற்கப்புறமா என்னதான் சேசிங்க்கும் பாலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரன் ஈக்குவலாக இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் MI நியூயார்க் பண்ண குழப்பம் பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். டேரல் மிச்சல் ஓவரில் 2 ரன் அவுட்டு நடந்த ஒரு LBW ஒரு ரன் அவுட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸை வெற்றி பாதைக்கு நோக்கி கொண்டு போயிருந்தது. என்னதான் இல்லை டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் கிரண் பொலாடு பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்ச் அப்படியே துண்டை எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. அந்த ஒரு சின்ன ரன் அவுட் பார்த்தோம் அப்படின்னா மேட்சையே கவுத்திருச்சுன்னு சொல்லணும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் சம்மந்தமாக நிறைய வீடியோகள் போட்டிருந்தோம். IPL பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த சாதனைகள் வேதனைகள் சோதனைகள் போட முடியலை. அதுக்கப்புறமா அது ஆசனா மாதிரி ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வீடியோவாக நம்ம வீக்கெண்டில் போடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வரலாறு ரீதியான வீடியோக்களும் போட்டுட்ருக்கோம். எல்லாமே மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் அதையும் பாருங்கள். எங்கள் டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் நண்பருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் வரலாறு தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். மேலும் இது மாதிரி இன்னொரு கிரிக்கெட் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி.